ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசான் சேனல்ஸ். இன்றைக்கி எது பண்ணோம்னா லேப்டாப் பிகினரோட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 6 வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்டிவைரஸ்னால் என்ன, எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு லேப்டாப்புக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகுதுன்னா ஆன்டிவைரஸ்னால் என்னென்னா, நம்மளுக்கு எப்படி வந்து நார்மலாக ஃபீவர் வந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்து நம்ம வந்து பாடியை க்யூர் பண்ணி போவோமோ, சேம் அதே மாதிரி லேப்டாப் வந்து ஒரு வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணி வைரஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து இது வந்து ப்ரொடெக்ஷன் தரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக ஆன்லைன் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதிகமாக வந்து நான் மூவிஸ் டவுன்லோட் பண்ணுவேன், நிறைய ஃப்ரீ கிராக் வெர்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்டிவைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். கிராக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அது கூடயே உங்களுக்கு வந்து வைரஸும் சேர்ந்து வந்துடும். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் லேப்டாப் வந்து வைரஸ் அட்டாக் ஆகிடும். அப்படி அட்டாக் ஆச்சுன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஹேக்கரால் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 90 to 80% ஆச்சு உங்களால் வைரஸ் வராமல் தடுக்க முடியும். இப்போ வந்து நான் எந்த ஆன்டிவைரஸ் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிட் டிஃபெண்டர். ஏன் நான் பிட் டிஃபெண்டர் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொடெக்டடாக இருக்கும். ஏதாச்சும் உங்களோட இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ணது, இல்லைனா உங்களோட கேமரா அக்சஸ் பண்ணது, உங்களோட மைக்ரோஃபோன் வந்து அக்சஸ் பண்ணதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி இந்த ஆப் வந்து உங்கள் மைக்ரோஃபோன் வந்து அக்சஸ் பண்ணுது, நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா அது கேட்கும். நீங்கள் அலோவ் கொடுத்தனா அலோவ் ஆகும், டினே கொடுத்தா டினே ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ட்ரேடிங் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து அன்செக்யூர் வெப்சைட்டாக இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். அதே மாதிரி அதிலே வந்து ஒரு சேஃப் பேன்னு இருக்குது. நார்மலாக வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து அதிகமாக அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணுவீங்க. அந்த டைமில் வந்து இந்த சேஃப் பே அந்த யூஸ் ஆகும். அதே மாதிரி VPN இதிலே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதே மாதிரி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஒரு சில டைம் வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 899 rupees இருக்கும், 3 years வரையும் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 560 வரைக்கும் கூட கம்மியாகும். 3 years பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபரு. நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் போய் வாங்கினீங்கன்னா 700 ரூபா ஆகும், வெறும் ஒரே ஒரு வருஷம் தான் கிடைக்கும். ஆனால் இதில் போய் வாங்கிட்டிங்கன்னா 3 years கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 3 டிவைஸ் வரையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரெண்டாவது பார்க்க என்னென்னா, எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, VLC பிளேயரை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். VLC பிளேயர்னால் ஒரு மீடியா பிளேயர், வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு, ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை போய்ட்டு VLC பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். VLC போட்டோன்னே மீடியா பிளேயர் வந்துடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா VLC மீடியா பிளேயர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து VLC பிளேயர் இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கலாம். எந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. அது வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. 32 bit 64 bit அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 64 பிட்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் லேப்டாப் வந்து 32 bit அப்படின்னா நீங்கள் 64 bit இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த லேப்டாப்பில் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. எப்படி வந்து என் லேப்டாப் வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் விண்டோஸோட ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அபவுட் PC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சுனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸர் போட்டு சொல்லியிருப்பாங்க. 2 ப்ராசஸர் இருக்குது மார்க்கெட்டில். ஒன்று இன்டெல் ப்ராசஸர், இன்னொன்று வந்து AMD ப்ராசஸர். இன்டெல் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஐயில் ஸ்டார்ட் ஆகும். i3, i5, i6, i7 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து AMDனா Ryzen 3, Ryzen 5, Ryzen 6, Ryzen 7 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். எவ்வளோ ஹை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து லோ எண்ட் அப்படின்னா வந்து i3, மிடில் எண்டுனா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லோவாக யூஸ் பண்ணிக்கலாம்னா i5. இல்லை எனக்கு ஃபுல் ஹையர் எண்டாக வேணும்னா i7, i9 அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா ஹையர் எண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப்பு, இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா 64 bit அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 64 bit இருக்குது. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகும். இதனால் டவுன்லோட் VLC பிளேயர் இருக்கும். இதை நம்ம டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சிட்டோன்னே இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும். நான் வந்து ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து குரோம்லேயே வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இதெல்லாம் டவுன்லோட் முடிஞ்சிச்சு. இப்போ இது என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒன்று இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண கேட்கும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்லேயே விட்டுறேன். அப்புறமா ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த சாஃப்ட்வேர் பற்றி இதில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் வந்து இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் மாற்றணுன்னா ப்ரௌசர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டிஸ்பியூசிக் போனீங்கன்னா உங்கள் ட்ரைவ்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டே விட்டுறேன், இன்ஸ்டால்னு கொடுத்துட்றேன். இந்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் விஎல்சி மீடியா பிளேயர்னு இருக்கும், செட் பண்ணிப்பாங்க. அவங்களே செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா இன்டெல் 6th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6ன்னு போட்டிருப்பாங்க. 6ன்னா 6th ஜென்ரேஷன் அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் ஆகும். இதிலே வந்து 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 11th ஜென்ரேஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் முன்னே சொன்ன மாதிரி 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் 8 GB ரேம் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 16 GB ரேம் வரை போய்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிபியூனா அந்த கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ், ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்கள் லேப்டாப் வந்து சப்போர்ட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். சப்போஸ் அது சப்போர்ட் ஆகலைன்னா இதோட ஓல்டர் வெர்ஷன்லாம் இருக்கும். அந்த ஓல்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி வந்து லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறதுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். சப்போஸ் எனக்கு அப்படியும் ஆகலைன்னா இப்போ 2வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, க்ளோஸே ஆக மாட்டேங்குது. அதுப்போ என்ன பண்ணலான்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எண்ட் டச் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆகும். சப்போஸ் அப்படியும் ஆகலைன்னா சேம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டரை. அப்புறம் 3வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு எரர் கோடு காமிக்குது அப்படின்னா அந்த எரர் கோடை வந்து என்ன எரர் கோடுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை அப்படியே வந்து கூகுளில் இல்லைனா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான அதை வச்சு உங்களால் ஈஸியாக வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்க முடியும். சப்போஸ் எனக்கு வந்து எரர் கோடே காமிக்கலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ப்ரீமியர் ப்ரோ நாட் ஓப்பனிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நல்லா வந்துடும். அதை வச்சு உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா தான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய்ட்டு சால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.